பார்த்தோம். அடுத்து அதாவது மாசுத்த ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுடே சிவரவனே பாசமாம் பற்றத்து பாரிக்கும் ஆரியனே நேசர் வஞ்சம் அளவிழா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் மொழியான் அதுவரை ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் மொழியானே தனக்குள் இறைவனை ஆராய்ந்து பாராதவர்களுக்கு அவர்கள் மனதிலே ஒளிந்திருக்கிறார் என்பது வரை நாம் பார்த்தோம். அடுத்து ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்ற அது என்ன நீராய் உருக்கி? நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே கல்போன்று பனி பாறை போல் இருந்த என்னுடைய மனதை விலகச் செய்து என்னை நீங்கள் தங்களில் நினைத்து உருகும் வண்ணம் செய்தீர்களாக. நீராய் உருக்கி என் ஆறுயிராய் என் உயிருக்கு உயிராய் அருமையான உயிரில் கலந்திருப்பதால் அவதற்கு ஆறுயிர் என்று ஆறுயிராய் நின்றானே இன்பமும் இல்லானே உள்ளான். அது என்ன இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான் என்றால் நம்முடன் சேர்ந்து வினைப்பயனை அனுபவிக்கும் பொழுது இன்பமும் துன்பமும் உள்ளவர். இறைவனாக தனித்திருக்கும் பொழுது இரண்டற்றவர், அவருக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. ஆக இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். அன்பருக்கு அன்பனே அதை விரிவாக பார்த்தோம். நாம் எவ்வாறு ஒரு இடத்து அன்பு காட்டி பழகிறோமோ அவ்வாறு நம்மிடம் அன்பு திருப்பி கிடைக்கும். அது கூட இறைவன் எல்லா பிற உயிரிடத்து அன்பு காட்டக்கூடியவர்களுக்கு இறைவன் அன்பு காட்டுவார். இறைவனுக்கு அன்பு காட்டுகிறேன் பேர்வழி என்று நாம் நம் கடமைகளை செய்யாது பெற்றோரை புறக்கணித்து உடன் பிறந்தோரை புறக்கணித்து நம்முடைய கற்ற கல்வியை புறக்கணித்து இப்படி நிறைய புறக்கணித்து இறைவனை காண்கிறேன் பெருவழி இறைவனுக்கு நான் அன்பு காட்டுகிறேன் என்று சொல்லி கோயிலில் சென்று இறைவனுடைய திருமேனின் அமர்ந்து கொண்டு பொன்பற்ற பதிகம் பொருள் பெற்ற பதிகம் போற்றி திருத்தாண்டகம் அது இது இதையெல்லாம் படித்தால் ஒன்றும் பயன் கிடையாது. ஏனெனில் நாம் அன்பு காட்டவே இல்லை. இறைவனுக்கு நாம் அவர் அன்பை பெற முயற்சிக்கிறோமே தவிர அங்கு நாம் இறைவனிடம் அன்பு காட்டுகிறோமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் நாம் அன்பு காட்டவில்லை என்பதை எப்படி நாம் உணர முடியும்? கோயிலுக்கு செல்கிறோம், இறைவனுடைய திருமேனியிலே ஒரு பூ கூட இல்லாம இருக்கிறது. நம்ம போய் ஒரு பூ வாங்கிட்டு போய் அதை வைத்து அழகு பார்த்தால் ஒரு தாய் குழந்தைக்கு மலர் சூட்டி மகிழ்வதை போல அது அன்பு. அன்பருக்கு அன்பனே. ஆக அன்பாக இறைவனை நோக்கி சென்று அன்பினால் இறைவனை வழிபட வேண்டும். 1000 பொன் பெற்றுக் கொண்டு இறைவனை பாடக்கூடாது, பயனில்லை அவற்றதாக. அன்பருக்கு அன்பனே. யார் அவரிடத்து அன்பு காட்டுகிறார்களோ, இறைவன் எங்களுடைய அப்பா அம்மா அப்படின்னு பேசுவோம். அம்மையே அப்பா பெரிய புராணத்திலே இவன் அதை செய்தார், இறைவன் அதை செய்தார், இதை செய்தார் என்று ஒரு 5000 வாங்கிட்டு பேசக்கூடாது. அன்பினால் எப்படி எங்க அப்பா அவ்வளவு நல்லவர், அவர் என்னை அப்படி ஆளாக்கினார் இப்படி ஆளாக்கினார் என்றெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை ஆளாக்கினார் என்று தந்தையை பற்றி ஒரு நல்ல மகன் கூறுவது போல இறைவன் என்னை இப்படியெல்லாம் வைத்திருக்கிறார் என்று நாம் சந்தோஷப்படுவதோடு நம்முடைய தந்தையாருக்கு ஒரு விழா காலங்கள் வேட்டி எடுத்து கொடுத்தல், துணி எடுத்து கொடுத்தல், அவருக்கு ஒரு ஆபரணம் செய்து சூட்டுதல், அவரை மகிழ்வித்தல், நம் செய்கைகளால் அப்பாவுக்கு பிடித்ததை செய்தல்,
குறைந்தபட்சம் அப்பாவுக்கு விருப்பமான ஒரு ஸ்வீட் வாங்கி, இனிப்பை வாங்கி செல்லுதல், காரம் வாங்கி செல்லுதல், இதெல்லாம் மகிழ்வித்தல். இறைவன் நாம் அன்பை இறைவன் கிட்ட நாம் வெளிப்படுத்தும் வண்ணம். ஆனால் இறைவன் ஒன்றை மட்டும் தெளிவாக நாடுகிறார் என்பது நாவுக்கரசுடைய ஒரே ஒரு வரியில் தெரியும். என்ன? புண்ணியம் செய்வார்க்கு பூவுல நீருல. புண்ணியம் என்பது இறைவனிடம் அன்பு காட்டி இறைவன் படைத்த அனைத்து உயிர்களுக்கும் பிரதிபலனை எதிர்பாராமல் நாம் செய்யக்கூடிய செயல் எல்லாம் புண்ணியம். கோயில போய் சாமிக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4000 ரூபாய்க்கு பூமாலை வாங்கி ஒரு 10,000 ரூபாய்க்கு வேட்டி கட்டிட்டு வந்தா இறைவன் நம்ம கிட்ட அன்பு காட்ட மாட்டார். கோயிலுக்குள்ளே நாங்களாம் அடியார்கள், தீட்சை பெற்றவர்கள், நாங்கெல்லாம் வடபாயசத்தோட மாகேஸ்வர பூஜையில் உணவருந்தோம். ஆனால் நாங்கள் உணவருந்தும் இடத்திலே வாயிலே 4 பசித்த வயிறும், அது மனிதனாகவோ நாயாகவோ இல்லாம அமர்ந்து அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அங்கே இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாங்கள் எல்லாம் சிறுபிள்ளைகளாக இருந்த பொழுது எனது தாயார் ரோட்டில் யாராவது காய்கறி விற்பவர் போனால் கூட கூவி அவரை காய்கறி வித்துட்டு போவாங்க. அம்மா அவங்கள கூப்பிட்டு, என்ன கீரைக்காரம்மா வாங்க, சாப்பிட்டுக்க மாட்டீங்க, காலையில எத்தனை மணிக்கு கிளம்புனீங்களோ தெரியல, உங்க குரல் கொஞ்சம் களைப்பா இருக்கு, வாங்க இன்னைக்கு எங்க வீட்டுல இட்லி தான், வேற எதுவும் இல்லை, ஒரு 4 இட்லி சாப்பிட்டு போங்க. அவங்க அந்த அம்மா இல்ல பரவாயில்லைங்க பாட்டி வேண்டாம். ஐயா இதுல என்ன இருக்கு, இதுக்காக நான் கீரையில ரேட் குறைக்க மாட்டேன், நீ 2 கத்த கீரை இலவசமா கொடுத்தாலும் வாங்க மாட்டேன். நீயும் என்ன போல மனுஷி. நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு குளித்து ஒரு 6 மணிக்கெல்லாம் எனக்கு பசி எடுத்து விடுகிறது. நீ எத்தனை மணிக்கு கீரை கட்டு எடுத்துக்கிட்டு குளத்தூர்ல இருந்து பஸ் பிடிச்சு இங்க வந்து தெருவெல்லாம் நடந்து வீட்டு வேலை செஞ்ச எனக்கே களைப்பு இருக்கும் பொழுது நீங்கள் களைத்து போயிருக்க மாட்டீங்களா? பரவாயில்ல வாமா, இது அம்மா வீடா இருந்தா சாப்பிட மாட்டியா, வா. என்ன அப்படி அந்த அன்பு காட்டுதல். அம்மா பூஜை செஞ்சுட்டு இருந்தா கூட சரி, அந்த கீரைக்காரங்க யாராவது வாசல்ல அம்மா பசிக்குதுன்ட்டு வந்துட்டா போதும், கையில அவ வச்சிருக்க பாத்திரத்தை 2 ஏதோ போட்டு அனுப்ப மாட்டாங்க. பயப்படாதப்பா வா, இங்க திண்ணையில உட்காரு நான் அப்படின்னு இலை கொண்டாந்து போட்டு பிச்சைக்காரனு கூட அவங்க பசியாற்றுவாங்க. இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு கடுப்பாயிடும். அம்மா ஏமா கீரைக்காரிக்கு இல்லாதவா கிடைக்குது, அது கூட அந்த பிச்சைக்காரன் அவன் நல்லா தானே இருக்கான், கைக்கெல்லாம் நல்லா தானே இருக்கு, உங்க மாதிரி ஆளுங்க தான் சோறு போட்டு பிச்சைக்காரர்களை உருவாக்குறீங்க அப்படின்னு பேசும் பொழுது அம்மா ஒரு கதை சொன்னார். வினோபா என்று ஒருவர், அவர் பூமிதான இயக்கத்தின் தலைவராக பிற்காலத்தில் அறியப்பட்டவர். சம்பல் கொள்ளைக்காரருடைய அந்த கொள்ளையடிக்கும் குணத்தை மாற்றியவர். அவ்வளவு பெரிய ஒரு வினோபாஜி என்று அவரை சொல்லுவார்கள். அவர்கள் வீட்டிற்கு தினமும் ஒரு பிச்சைக்காரன் வருவானாம், எங்கள் தாயார் சொன்னது. அவன் வந்ததும் வினோபாவுடைய அம்மா அவனை கூப்பிட்டு, வா பீமா உட்கார் அப்படின்ட்டு சொல்லி, ஏன்னா அவன் பீமன் மாதிரி குண்டா இருப்பானாம், நல்ல வார்த்தை சாதமா கம்பீரமான. அவங்க வினோபா அம்மா பாப்பா உட்காரு அப்படின்ட்டு ரொட்டி எல்லாம் நிறைய சாப்பிட கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிருவாங்க. ஏன் லிங்கராஜ் ஐயா மைக்கா பண்ணிக்கிங்க, அப்ப அவங்க அனுப்பிச்சிருவாங்க. இத பார்த்து 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 வினோபாவுக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. ஏமா உனக்கு கொஞ்சமாவது சிந்திக்கும் திறன் இருக்கிறதா? அவன் அவ்வளவு வாட்டர் சாட்டமா குண்டா கைக்கெல்லாம் போனா ஒரு ஊருக்கே அவன் சம்பாரிச்சு போட முடியும், அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கான், ஏன் இப்படி அவனுக்கு சோறு போட்டு கெடுக்குறீங்கன்னு வினோபா திட்டினாராம். அப்ப வினோபாஜியுடைய அம்மா என்னன்னு இருக்காங்க,
கண்ணே வினோபா, இந்த தரித்திர நாராயணன் இருக்கிறார் அல்லவா, இறைவன் இருக்கிறார் அல்லவா, அந்த இறைவன் நம்முடைய தர்ம சிந்தனையை சோதிப்பதற்காக ஒட்டிய வயிறோடு உயர்ந்த உருவத்தோடும் தடிமனான தேஜஸோடும் வருவார். ஏனெனில் அவர் இயற்கையாகவே தேஜஸ், அதாவது நல்ல வாட்டசாட்டமான உருவமுடையவர். பசியா கண் குளிர்ந்து விழ வயிறு ஒட்டி வந்து பிச்சை கேட்பார் என்று நான் புராணங்களிலே படித்திருக்கிறேன். இங்கே இந்த பீமனை போல உருவத்திலே ஒருவேளை அந்த நாராயணன் என்னுடைய தர்ம சிந்தனையை சோதிக்க வந்திருந்தாலும் வந்திருப்பான். ஆகவேதான் நான் இந்த தரித்திர நாராயணனுக்கு உணவளித்து அனுப்புகிறேன். இதை குறை சொல்லாதே கண்ணே என்று வினோபாவுடைய அம்மா அவருடைய 6 வயசுல சொல்லியிருக்காங்க. அதன் விளைவு அந்த நல்ல தாயின் வளர்ப்பு. நல்ல அம்மா தானே. நம்மளா ஒரு ரூபாய் பிச்சைக்காரன் கூட இவா நீ 1 ரூபா சம்பாரிச்சு பார்த்தா தெரியும் அப்படின்னு நாய் மாறி விழக்கூடிய மனிதர்கள் மத்தியில அந்த வினோபா அவங்க அம்மாவுடைய அந்த வார்த்தை பிற்காலத்திலே வந்து ஜெயபிரகாசன் நாராயண் அவருடைய இந்த பூமிதான ஒரு பெரிய இந்த சம்பல் கொள்ளைக்காரெல்லாம் மாற்றக்கூடிய நிலையில அந்த காலகட்டத்துல வினோபாஜி பூமிதான இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை தொடங்கி பெரும் நிலச்சுவான்களிடமிருந்து கொஞ்சம் நிலத்தை பெற்று ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கும் அளவு மிகப்பெரிய மகானாக வரலாற்றில் இடம்பெற்றார். இதை எங்க அம்மா சொல்லிட்டு, கண்ணு அங்க வந்தவரை மட்டும் அந்த பீமன் மட்டும் தரித்திர நாராயணன் கிடையாது. யார் யார் அம்மா தாயே பசிக்குதுன்னு வராங்களோ, நீ எப்படி கோயில போய் அம்மா தாயே மீனாட்சின்னு கேக்குற, மீனாட்சி கொடுக்கலன்னா உனக்கு கோபம் வருது இல்ல, கேக்குறியா இல்லையாடா கண்ணு? ஆமாங்கம்மா அப்படித்தான் அம்மா தாயே மீனாட்சி நான் நல்லா படிக்கணும் கேக்குற இல்ல, உனக்கு அறிவு பசி படிப்பை கேக்குற, அவனுக்கு வயிற்று பசி சோறு கேட்கறான். அந்த மீனாட்சி என்ன நீ கூப்பிடுற அம்மான்னு கூப்பிடுற, என்ன இவன் அம்மான்னு கூப்பிடுறான், இதுல என்ன கண்ணு தவறும்பாங்க. அன்பருக்கு அப்படி அன்பு என் தாய் எல்லா உயிரிடத்தும். அது மட்டுமல்ல, அந்த மாடு எங்க வீட்டுல மாடு கிடையாது, எல்லாம் வித்துட்டு தெருவுல நின்ன காலகட்டம் அது. அம்மா தினந்தோறும் ஒரு பெரிய பக்கெட்ல தவிடெல்லாம் போட்டு தண்ணி வச்சு கரைச்சி வைப்பாங்க. தெருவுல போற மாடெல்லாம் தண்ணி தார இடத்த எங்க வீட்டுல வந்து குடிச்சிட்டு போகும். அப்படி தாய், அப்படி அம்மா அன்பு காட்டுறதுக்கு உதாரணம் காட்டியது யாரு? மீனாட்சியும் வினோபாவையும். என்ன, நாம் கோயில் போய் கேட்கும் பொழுது தெய்வம் கொடுக்கவில்லை என்றால் கோபித்துக் கொள்கிறோம். மற்றவன் நம்மிடம் கேட்கும் பொழுது அவன் நம்மளை கடவுளாட்டம் பார்த்து நமக்கு தான் சோறு இல்லை, இவங்க வீடெல்லாம் இருக்கு வசதியா இருக்காங்களாட்டு சோறு இருக்கும்னு நம்பிக்கையோட வந்து கேட்கல, ஒண்ணும் இல்லை போனா. அவர்களும் அன்பர்களுக்கு அன்பர், அவர்களைத்தான் சிவருமான அன்பை காட்ட மாட்டார். ஏனெனில் அன்பருக்கு அன்பர். என்ன, பிற உயிரை நேசித்தல் எவனோ, தன்னை போல பிறரை நேசிப்பவன் எவனோ அவனே இறைவனுக்கு பிடித்தமானவன். இதை வந்து ரெகுலே பேசும். ஒரு பக்தன் இறைவனிடம் கேட்கிறார், அதாவது இறைவன் என்றால் ஆசானிடம், ஆசானே நான் கடவுளை காண நினைக்கின்றேன், கடவுள் என்னோட அன்பாக பழகுவாரா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மகரிஷி சொல்கிறார், உன்னை நீ எவ்வளவு அன்போடு நீ நேசிக்கிறாயோ, என்னை எவ்வளவு நேசிக்கிறாயோ, அதுபோல நீ எல்லா மனிதர்களையும் நேசிக்கும் பொழுது என்ன இறைவனும் முன் வருவார். எப்படி வருவார்னு கேட்டான் சீடா. எப்படி வருவார் என்றால் அவர் அன்பானவர். இப்ப எப்படி இந்த கல்வி பயில மாணாக்கர்கள் நீங்கள்லாம் என்னை நாடி வந்தீங்களோ, அதுபோல அன்பு காட்டும், மிகுந்த அன்பு காட்டும் ஒன்றும் மிகுந்த அன்பு காட்டும் தன்மையுடைய இறைவன் வருவாராக. அன்பருக்கு அன்பனே, எல்லாரிடத்தும் அன்பு காட்டக்கூடிய அன்பு யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு பெருமான் அன்பானவராக வருவார். சும்மா உட்கார்ந்து அன்பனுக்கு அன்பனே யாவையுமா எல்லை மாமெல்லாம் படிச்செல்லாம் வரமாட்டார்.
வரிகள் அப்படி தெளிவா, அன்பருக்கு அன்பனே, அந்த வரியை பிரிச்சு பாருங்க. அன்பருக்கு அன்பனே அப்படிங்கிற அன்பருக்கு அன்பனே. அன்பர் என்பது எதிர்வினை, எதிர்க்கிறதுக்கு அன்பு காட்டுறதுக்கு அவர் அன்பருங்க. அன்பு காட்டுபவர்க்கு அவர் அன்பர். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா. எப்ப ஏன் இப்படி அவர் அன்பு காட்டுவதை இவ்வளவு விரித்து கூறினார்? நம்முடைய மணிவாசகர் என்பதற்கான சான்று அடுத்தவரே. என்ன? அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய். என் கண்முன் தெரிகிற அத்தனையும் சிவம், எல்லாமாய், எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி. ஆக என்ன அங்கே யாவையுமாய் எல்லாமாக இறைவன் என்றார். அல்லையுமாய் எல்லாவற்றிலும் இருந்தாலும் அவரை காண முடியாதவராக இருக்கிறார். அது எவ்வாறெனில் காட்டிய கண்ணே தன்னை காணா, கண்ணுக்கு காட்டாய உள்ளத்தை கண் காணா, காட்டிய உளந்தனை காணா, உளத்தின் கண்ணாய் கல்வன் தான் உள்ளத்திற்கான் என்று சிவஞான போதம் பேசும். ஒரு கண் ஒன்னை காட்டுகிறது என்றால் அந்த கண் தன்னை காண முடியாது. கண்ணால் அறிந்து கொள்ள முடியாத உள்ளிருக்கும் உள்ளத்தை கண் காணாது. என்ன? காட்டிய உள்ளந்தனை என்ன பண்ணது? கண் பார்க்க முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. அதுபோல எங்க அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் மறைந்திருக்கக்கூடிய இறைவனை என்ன உன் உள்ளத்தில் கண்டால் நீ இறைநிலை அடைவாய் என்பது போல அந்த செயல் அமையுமாக. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே ஒளிவடிவானும் துண்ணிரிலே தோன்றா பெருமை. இந்த இடத்த என்ன பண்ணிடுறாங்க உரையாசிரியர்கள்? துண்ணீருடைய தோன்றா பெருமையன்னு பிரிச்சு இறைவன் அடர்ந்த இருளாக இருக்கிறார், முட்டாள்தனமா விளக்கம் எழுதியிருக்கானுங்க. அந்த வரி துண்ணிரிலே தோன்றா பெருமையனே, அப்படி துண்ணிருளே தோன்றா பெருமையனே, இருளே அண்ட முடியாத பெருமையுடையவன் இறைவன். இறைவன்கிட்ட போய் இருள் அண்டமான அறியாமையாகி இருள் இறைவனை பற்றுமா என்ன? துண்ணிருளை அடர்ந்த கடுமையான இருட்டு தோன்றா பெருமையினே பிறவாதவனேன்னு தவறான விளக்கம் தரான். அது தவறு. துண்ணிருளே தோன்றா பெருமை, இருளே அவருக்கு வரவே வராது, அறியாமை வரவே வராது. ஆக துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே, ஆதி முதலாக நின்ற எது ஆதி விதையோ அடிமுடி காணாதவர் மட்டுமல்ல ஆரம்பம் காணாதவர். அவர் எப்படி தோன்றினார் யாருக்கும் தெரியாது, அவர் எப்படி இருக்கிறார் யாருக்கும் தெரியாது. அவர் ஏதோ இப்படி இருக்கிறார் அப்படி இருக்கு. கண்டவர் சொல்ல, கண்டதை கேட்டவர்கள் சொல்ல, கேட்டதை எழுதி வைக்க, படித்ததை எடுத்து சொல்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆதியனே அப்படின்னு இருக்கோம். அந்த நடுவாட்சியல் தான் அந்த ஆதி தொடக்கத்திற்கும் முடிவிற்கும் இடையிலே நடு இருக்கிறது அல்லவா? அந்த இடைப்பட்ட அனைத்தும் தோற்றம் தொடங்கி முடியும் வரை, இந்த உலகம் தோன்றியது முதல் உலகம் முடிவது வரை எத்தனை இருக்கிறதோ அந்த இடையில் எது நிகழ்கிறதோ அத்தனையும் இறைவனால் நிகழ்வே. ஆக முடிவில்லாதவன், தொடக்கமில்லாதவன், எங்கும் நிறைந்தவன். அப்படி இதுக்கு ஆதியனே முடிவில்லாதவனே அப்படியெல்லாம் விடை சொல்வது ஏற்புடைத்தல்ல என்று ஐயா ஆசான் சொல்லுவார். ஆதியனே அந்தம் நடுவாய் எழுதார். ஆதியனாக இருந்து முடிவு வரை இருக்கின்ற நடுவில் அதாவது தோற்றம் ஒடுக்கம் இடையில நடக்கிற அனைத்திலும் அவர் தோற்றத்திலும் இருக்கிறார், அந்தத்திலும் இருக்கிறார், நடுவில் நடக்கிற அத்தனை செயலாக அத்தனையுமாக பெருமான இருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான இறைவா அப்படினார் மாணிக்க வாசகர். பார்த்தார் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடவே தேசனே தேனாரமுதே சிவபுரணி வசமாம் பற்றெடுத்து மாறிக்கும் மாறி எண்ணி
நீ சருள் புரிந்து என் நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது வஞ்சம் மறந்தியும் அடைய அவர் எங்கேயாவது அவுந்து போயிட்டா வஞ்சம் வந்துருமோங்கிற பயத்துல சாமி என்ன பண்றார், நம்ம கூடவே இருக்கார். பேராது இந்த பெருங்கருணை பேராரே ஆறாமுதிய அளவிழா பெம்மானி ஓராதார் உள்ளத்து ஒளி மொழியானே நீராய் உருக்கி என் ஆறுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கண்மணி யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே தும்மிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அண்டம் நடுவாகி அல்லானே ஈர்ப்பு என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அதென்ன ஈர்ப்பு? மணிவாசகரை மட்டுமா நம்ம எல்லாரையும் இறைவன் ஆள் ஈர்த்து தான் வரங்க அப்படி கூப்பிட்டு அருள் செய்றார். ஆனா அதை நாம் உணர்வது கிடையாது. முன்னொரு காலத்திலே, அதாவது 1978 இந்த சினிமா பார்க்க வீட்டுல காசு தர மாட்டாங்க. ஆமா, சினிமா பார்த்தா கேட்டு போயிடுது. அப்படி நமக்கோ சினிமாவுமே அளப்பெரும் காதல். அந்த பருவத்துல அந்த சிறு பிள்ளைகள்ல சினிமா பார்க்கறது இப்ப எப்படி செல்ல தூக்கிட்டே தெரியுதோ அப்படி போல எங்க காலத்துல திரைப்படத்துக்கு போறது ஒரு பெரிய த்ரில்லான விஷயம். வீட்டுல காசு தர மாட்டாங்களா, அதுக்காக எங்க ஊர்ல பழனி வேலுன்னு ஒரு மின்சார வாரிய உதவி பொறியாளர் இருந்தார். அவர் திராவிட கழகத்தை சேர்ந்தவர். அடியன் கையெழுத்து கொஞ்சம் அழகா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, டே இங்க வாடா, அந்த பெரிய பாறையில ஏறி கயிறு கட்டி தொங்கிக்கிட்டு கடவுள் இல்லைன்னு எழுது, சினிமா காசு தரமாங்க. அப்படியா, சினிமா காசு கிடைக்குதுல்ல, கடவுளா, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அந்த வயசுல. போயிட்டு ஒரு பெரிய பாறை, இன்னைக்கு அந்த பாறை இருக்கு, அது மேல ஏறி சுண்ணாம்பை தொங்கட்டுருவாங்க. மேல இருந்து ஒருத்தர் சுண்ணாம்பு பைக்கிட்ட தொங்கட்டு பிடிச்சிக்குவாங்க. அந்த ஒரு பலகையை கட்டி தொங்கோட்டு அது மேல இருந்துட்டு கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை. இது நமக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடியேன் செய்த தொழில். அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் அப்படி எங்க ஊர்ல ஒரு காற்றோட்ல ஒரு வளைவு இருக்கும், அங்க எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு பாறையில எழுதிட்டு இருந்தேன். ஒரு பரதேசினா பரமத்தின் தேசத்தை சேர்ந்தவர். அவங்க பாட்டுக்கு தேசாந்திரியா நடந்துட்டே இருப்பாங்க, ரிட்டர்ன் வர மாட்டாங்க, அல்லது என்ன தெரியல. அப்படி ஒருவர் அப்படியே வந்தார். அது சாமியார் அடியனை பார்த்தார். தம்பி இங்க வாப்பா அப்படின்னார். போனேன். என்ன எழுதிட்டு இருக்கேன்னு கேட்டார். கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. சரி, பைசா இருந்தா ஒரு 25 பைசா கொடுனார் அந்த துறவி. நான் ஜோப்பெல்லாம் தொட்டு பார்க்கல, 25 காசு இல்லைங்க, அது இருந்தா நான் எங்க இதை எழுதுறேன் அப்படின்னேன். உடனே அந்த துறவி சொன்னார், நீ எப்படி உன்னிடத்து இல்லை என்று ஆமாங்க சாமின்ட்டு ஜோப்ல கைவிட்டு இங்க பாருங்க, இல்லை, என் ஜோப்ல காசு இல்லைன்னு. சரி, இந்த கடவுள் இல்லைன்னு எழுதுறியே, இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கோயிலுள் சென்று பார்த்தாயான்னு கேட்டார். நம்ம எல்லாம் அப்ப கோயிலுக்கு போவோம், அப்பா அம்மா திட்டுவாங்களேன்னு போவோமே தவிர கடவுளை தேடி எல்லாம் போனது கிடையாது. அப்புறம் இவர் சொன்ன பிறகு அந்த கடவுள் பேசுமா அப்படி கேட்டேன். அது கடவுள் பேசுமா பேச நீ அவர்கிட்ட பழகி பார்த்தா தானே தெரியும். கோயிலுக்குள்ள போய் கடவுள் இருக்கா இல்லையான்னு ஆய்வு செய், அங்க இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேளு, அதெல்லாம் நிஜமான ஆலோசனை செய். அதற்கு பிறகு இல்லை என்று நீ உறுதி செய்து கொண்டால் இதே மாதிரி எழுது அப்படின்ட்டு அவர் எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், கடவுள் இல்லை, அதோட இல்லவே இல்லை எழுதல, விட்டு இறங்கியாச்சு. இறங்கி நேரா போயிட்டு குடிமா பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நாள் 9 அடுத்த நாள் என்ன நிகழ்ந்ததுன்னா,
லிங்கராஜ் ஐயா மைக்கா. அடுத்த நாள் இந்த சாமியார் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு கோயில் போனேன். அந்த கோயில் இந்த சாமி எல்லாம் டேம்ல இருந்து கொண்டாந்து வச்சவரு எங்க அப்பாவுடைய அப்பா. மேட்டூர்ல முழுகி போனவர் மீனாட்சி சுந்தரனார் திருமேனிகளை கொண்டு வந்து ஒரு 2 நாள்ல ஒரு கோயில ஒரு மடமாட்டம் ஒரு சின்ன கோயில், அங்க சுப்பிரமணியம்னு ஒரு பியூன் வந்து ஒரு முருகப்பெருமானை வைத்து வாக்கு சொல்லி கொண்டிருந்ததாகவும், டேம்ல இருந்து சாம்பலில இருந்து இறைவன் வெளியே வந்த பொழுது அந்த கோயில் கட்ட கொடுத்த பணத்தை எல்லாம் தூக்கிட்டு சாம்பலி சார்ந்த பெரிய மனிதர்கள் ஓடிவிட்டதாகவும், சாமி இங்கு கரை சேர்த்ததாகவும், அப்படி அது பெரிய வரலாறு. அந்த சாமி அங்க நான் போனேன். அங்க அந்த சிவலிங்கத்தை மட்டும் வெளியே வச்சுட்டு தண்ணிட்டிட்டு இருந்தாங்க. நான் வேற கடவுள் இல்லைன்னு எழுதிட்டுச்சா. அங்க பாக்யநாதன் ஒரு ஐயா, எங்க முதல்ல அடியார். அவ எங்க சொக்கனாவுடைய முதல் அடியார். என்ன பார்த்தாரு, டேய் எங்கடா இங்க. அவரு எங்க லைன்ல தான் குடியிருப்பாரு, அதெல்லாம் லைன் விடுங்க. எங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் சிவில்ல வேலை செஞ்சாங்க. என்ன பார்த்தான், டேய் என்னடா இங்க வந்திருக்க. இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு சாமியார் வந்தாரு, கோயிலுக்கு போய் கடவுளுக்கு கூட பழகு, கடவுள் பேசுறாரு இல்லைன்னு தெரிஞ்சுக்க, இருக்காரு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து கடவுள் இல்லைன்னு எழுது அப்படின்னு சொன்னாருங்கன்னா அதனால வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி வா வா. உங்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவோம், உங்க பாட்டி அப்பா அம்மா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. நீ இப்படி எழுதிட்டு அவங்களுக்கு தெரியும், ஆனா சினிமாவுக்காக இப்படி எழுதி சினிமா படம் பார்க்கறதுக்கு இப்படி எழுதுறாருன்னு கவலைப்படுவாங்க. நீங்க வந்து இருந்தீங்கன்னா உங்க பாட்டி தாத்தெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்படியா, சரி. அன்னைக்கு கடவுளை நோக்கி ஈர்த்து யாரோ துறவியா வந்து ஈர்த்து என்ன பண்ணார் பெருமான். போன 3வது நாள்ல அவருக்கு பூ பறிச்சு தர சொல்லுவாங்க எங்க ஐயா பாக்யநாதன் ஐயா. எங்க திருக்கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவை செய்வோம். மாதப்ப சாமிங்கிறவங்க சந்தனம் அரைப்பாங்க, பாக்யநாதன் ஐயா தண்ணி ஊற்றுவாங்க, சந்தானம்ங்கிற ஐயா அலங்காரம் பண்ணுவாரு, நான் பூ பறிச்சுக்குவேன். பூனை குத்து மதிப்பெல்லாம் பறிக்கூடாது, மட்டவில் மலரா இருக்கணும். அந்த வில்வத்தை ஆயுங்குள்ள நடுத்தர வில்வமா இருக்கணும். முதிர்ந்த வில்வமோ ஓட்ட ஓட்டையா புள்ளி இல்லாத வில்வமா இருக்கணும். அப்படி பார்த்து ஒரு நாள் நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு குண்டா பூ பறிப்போம். அந்த பூல ஒரு பூல பழு இருந்தா கூட 1 மாசத்துக்கு நான் கோயிலுக்கு வாசல்ல தான் பிச்சைக்காரனாட்ட உட்கார்ந்துக்கணும், சேவை செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா நீ பொறுப்பு இல்லாம சேவை செய்யற. மட்டவில் மலரோட பணிவு என்னன்னு பாடி இருக்காங்க. கடையில வாங்கினா கண்டவன் கை எச்ச ஈலை எல்லாம் ஆயிருக்கு, மலர் பறிச்சுட்டு வர சொன்னா வண்டி எச்ச பண்ணி இருக்கிற பூவை பறிச்சுட்டு வந்திருக்க. வில்வத்துல அந்த புழு உளுந்து அதாண்டா ஓட்ட ஓட்டையா இருக்கும். அந்த வில்வ இலையில இருக்கிற அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத புழு சாமி மேல பட்ட அந்த பூவை மலரச்சேரு மென்மையான சாமியுடைய உடலுக்கு வலிக்காதா, சாமிக்கு புண்ணு வராதா? அப்படி அன்பு. ஆரம்பத்துல பைத்தியக்காரன் தான் தோணிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆள் விடல. ஆக இத்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானை ஒவ்வொருவரையும் அப்படித்தான். எல்லாரையும் சாமி ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொக்கி போட்டு இழுத்துதான் அனுகிரகம் பண்ணிருப்பார். கைலாசம் முடுக்குன்னு முடிக்க தருமபுரத்தை கொண்டு போய் அங்க குருஞான சம்பந்தரை காட்டி அங்க இருக்கிறவெல்லாம் தயிர் சோறா புளி சோறான்னு பேச வச்சு, ஏன்னா அது இங்க இப்படி இருக்குன்னு ஒடியார வச்சு ஈர்த்தண்ணி ஆட்கொண்ட என்னை பெருமானை ஈர்த்து என்ன எதிர்பார்க்கதை எல்லாம் கொடுத்து அருள் செய்கிறாரே. அது போல அன்று இல்லவே இல்லைன்னு எழுதின ஒரு வார்த்தை இன்னைக்கு இருக்குன்னு கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளா
ஒரு ஆச்சரியமான உண்மை எனில், அன்னைக்கு அந்த சாமியார் சொன்ன பரதேசி சொன்னதை கேட்டு கோயிலுக்குள்ள போனதுனால இன்னைக்கு உலகம் முழுக்க பெரிய புராணத்தை கொண்டு போய் சேர்த்திய பெருமை எங்கள் மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதரை அடியேனுக்கு அருளியதால் நிகழ்ந்தது. தற்பெருமை கிடையாது. இருமாந்திருப்பன்களோ அப்படி கொண்டு சேர்ப்பவர்கள் சொக்கர் பேரை சொல்றதுக்கு தகுதியற்றவர்களாகவே சொல்றதில்லை. ஆனா அதை விட சிறந்த மாணிக்கங்கள் வயிறு இவ்வளவு நான் போற இடத்துல எங்க பசங்க என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்காங்க. ஒருத்தன் என்னடானா தினம் 100 பேர் சோறு போட்டிருக்கா இல்லாதவனுக்கு. இன்னொருத்தர் இலவசமா கண் அறுவை சிகிச்சை செய்யறான். ஆளை பார்த்தா இவர் வறுமையில இருக்கான்னு தெரிஞ்ச காசே வாங்குறதில்ல. நிறைய 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 ஒரே ஒரு முறை இறைவன் ஈர்த்து ஆட்கொண்டு விட்டார். நம் வாழ்வு மட்டுமல்ல, நம் சார்ந்த அனைவர் வாழ்வும் உயரும் என்பதை அடியேனுடைய பட்டறிவினால் இந்த வரிக்கு விளக்கம் என்னவெனில், ஈர்த்து எல்லோரையும் ஈர்த்துத்தான் ஆட்கொள்கிறார். ஆனால் நான் அன்போடு இறைவனை வழிபடாமல் சாமிக்கு ஒரு பூ வாங்கிட்டு போலாம், சாமிக்கு ஒரு ஊதுபத்தி வச்சா சாமி கமகமன்னு மனத்துல இருப்பாரு, சாமி அழுக்கு வேட்டி கட்டிட்டாரு, இந்த உணர்வோடு கோயிலுக்கு போனோமா அவர் நம்ம எடுத்த அன்பா நம்ம எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றாரு. ஆமா, எளியனுக்கு இறைவன் எங்க சொக்கனதெல்லாம் டெய்லி செலவு வேட்டி தான் கட்டிட்டு இருப்பாரு. அதுக்குன்னு ஒரு வண்ணத்தை எல்லாம் வச்சு துணி துவைச்சோம். அன்புதானே. எங்க அப்பா அழுக்கு வேட்டி கேட்டா பிடிக்காது. ஆனா எங்க இறைவன் அழுக்கு வேட்டில இருந்தா நான் வெளியே இருந்து கடவுளே எனக்கு புதுசு புடவை கொடுன்னா கேட்போம். ஆக இறைவனுக்கு அன்பு காட்டுங்கள், அவர் ஈர்த்து ஆட்கொள்வார் என்று கூறி இந்த அருமையான கடந்த கால சிந்தனைக்குள் என்னை நுழைய தூண்டிய இந்த ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்ற வரியின் நிலையை இன்று உணர்ந்து அவ்வண்ணம் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் திருவடியை வணங்கி வேண்டி பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய் வாழ்க. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.